மேஷ ராசிக்காரர்களே, தை மாதம் ஆரம்பிச்சாலே ஒரு விதமான எனர்ஜி இருக்கும். இனிமே லைஃப் செட் ஆகும்னு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். ஆனா இந்த மாதம் உங்களுக்கு நம்பிக்கையோட சேர்ந்து சின்ன சின்ன டெஸ்டுகளும் வரும். இத நான் பயமுறுத்துறதுக்காக இல்ல, நீங்க மென்டலி ரெடியாகணும்னு தான். சூரிய மாதம் உங்களுக்கு ஏன் முக்கியம்? தை மாதத்துல சூரியன் மகர ராசிக்குள்ள நுழையறான். அது உங்க ஜாதகத்துல 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், கௌரவம், சமூக அந்தஸ்து. இந்த இடம் ஆக்டிவேட் ஆகும்போது உங்க மேல யாரோ ஒரு இன்விசிபிள் கேமரா மாதிரி இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எல்லாமே அப்சர்வ் பண்ணப்படும். மேஷ ராசி உங்க ரியல் நேச்சர். நீங்க ஃபயர் சைன், அதாவது ஃபாஸ்ட் டிசிஷன், ஃபாஸ்ட் ஆக்ஷன், ஃபாஸ்ட் ரியாக்ஷன். அது உங்க ஸ்ட்ரென்த்து. ஆனா தை மாதத்துல அதே விஷயம் வீக்னஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதம் ரியாக்ஷனுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஷன் தேவை. ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதம் ஒர்க் பிரஷர் அதிகம். பாஸ் சைலண்டா இருப்பார், அப்ரிசியேஷன் வராம போகலாம். அதுக்காக என் வேல்யூ தெரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்க வேலை குவாலிட்டியா இருந்தா டிலே ஆனாலும் ரெகக்னிஷன் வரும். ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்க இந்த மாதம் ரிசல்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா டிசிஷன் ப்ராசஸ் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க, இந்த மாதம் ஈகோ கிளாஷ் வந்தா ப்ரமோஷன் டிலே. ஜாப் சேஞ்ச் ட்ரை பண்ற மேஷராசிக்காரர்களே, இன்டர்வியூ கால் வரும். அதுல சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பேசும்போது ஃப்ளெக்சிபிளா இருங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல இருக்கும். பேப்பர், வீசா, அப்ரூவல் இதெல்லாம் ஸ்லோவா போகும். பிசினஸ் பண்றவங்களுக்கு தை மாதம் மிக்ஸ்டு ரிசல்ட். சேல்ஸ் வரும், ஆனா கலெக்ஷன் டிலே ஆகும். ஸ்டாஃப் பிஹேவியர், பார்ட்னர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் தரும். ரிட்டன் அக்ரிமெண்ட், ப்ரூஃப், பில் இது ரொம்ப முக்கியம். பணம் வராத மாதிரி தெரியாது, ஆனா ஸ்டே பண்ணாது. இன்கம் ஈக்குவல்ஸ் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதம் ஃபார்முலா. அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள், வெஹிக்கல், ஹோம் ரிப்பேர், மெடிக்கல் செக்கப். லோன் எடுக்கணும்னா எண்ட் ஆஃப் த மந்த் பெட்டர். லவ்ல இருக்கிற மேஷராசிக்காரர்களே, இந்த மாதம் இமோஷனா பேசுவீங்க. நீ என்ன புரிஞ்சிக்கல, நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ், இந்த மாதிரி சென்டென்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் மெமரி ட்ரிகர் ஆகும். மெசேஜ் வரும், ரிப்ளை பண்றது உங்க சாய்ஸ். திருமண வாழ்க்கை ஸ்டேபிள் தான், ஆனா ஸ்மால் ஈகோ இஷ்யூ வரும். மணி டிசிஷன், இன்லாஸ் ஒப்பீனியன் இதெல்லாம் டிஸ்கஷனா மாறும். பேசாம விட்டா டிஸ்டன்ஸ், பேசினா சொல்யூஷன். ஃபேமிலியில எல்டர் அட்வைஸ் அதிகம் வரும். நீ இப்போ இப்படித்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. இமீடியட் ரிஜெக்ட் பண்ணாதீங்க, லேட்டரா திங்க் பண்ணுங்க. ஹெல்த் சைட்ல மேஜர் ப்ராப்ளம் இல்ல, ஆனா ஹெட்டேக், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், கேஸ் ட்ரபிள், பிபி ஃப்ளக்சுவேஷன் இது எல்லாம் ஸ்ட்ரெஸ் சைன். வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்க, வாக்கிங் கம்பல்சரி, லேட் நைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ஹனுமான், முருகன் வழிபாடு நல்லது. தை அம்மாவாசை முன்னோர்களுக்கு அன்னதானம் அல்லது சிம்பிள் சேரிட்டி இதெல்லாம் மைண்ட காம் பண்ணும். லக்கி சைன்ஸ், லக்கி டே டியூஸ்டே, லக்கி கலர் ரெட் ஆரஞ்ச், லக்கி நம்பர் 9. மேஷ ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்களை ஸ்லோ பண்ணும், ஸ்டாப் பண்ணாது. ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணினா இந்த மாதம் ஃபியூச்சருக்கு ஃபவுண்டேஷன்.